கர்த்தருக்குள் பிரியமார்ந்த சகோதர சகோதரிகளை மறுபடியும் கர்த்தர் நம்மை கூடி வரச் செய்தார். இந்த நல்ல நாளிலே தேவ சமூகத்திலே நாம் சூம் வாயிலாக ஒன்றுபடுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் ஆவலோடு காத்திருப்போம். அடியன் மூலமாக சொல்லுகிற வார்த்தைகள் தேவ வார்த்தைகளாக இருக்கத்தக்கதாக, அது தெய்வ வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அதிக ஜெபத்தோடும் அர்ப்பணிப்போடும் கூட காணப்படுவோமாக. நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்து முடித்த வேத பாகங்கள் உங்கள் மனதிலே ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வேத புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:12 நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தேவ வார்த்தையினுடைய மகிமைகள் அல்லது தேவ வார்த்தையினுடைய பயன்பாடுகள், தேவ வார்த்தையினுடைய பொட்டன்ஷியல்ஸ் என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம். அந்த சிந்தனையின் இறுதியிலே கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், கருக்குள்ள பட்டயமாக அது செயல்படும், நம்மை முற்றிலுமாய் வெளியரங்கமாக்கும். நம்மை கடைசியிலே நாம் அந்த காரியங்களிலே நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்து திருந்தி வாழாவிடில் நாம் கேட்ட வார்த்தைகள் நம்முடைய தண்டனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் காரணமாயிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். நாம் அதற்கு கொடுத்த தலை வசன வாசகம் நமக்கு நன்றாக தெரியும். God's word of retribution, அதாவது நியாயம் தீர்க்கும் கர்த்தருடைய வார்த்தைகள். அவ்விதமாய் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை குறித்து சிந்தித்தோம். எந்தெந்த நிலைமையிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும், எந்தெந்த துறைகளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் கணக்கை கொடுக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையின் கணக்கை கொடுக்க வேண்டும், சபை வாழ்வின் கணக்கை கொடுக்க வேண்டும், உலக வாழ்வின் கணக்கை நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே 4 விதமாக தேவ சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது நாம் நியாய தீர்ப்படைவதற்கு என்று சொன்னால், கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் நம்முடைய கணக்குகளை சரிவர ஆண்டவருக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆகவே இந்த ஒரு வார காலம் அந்த நினைவுகளோடு நாம் வாழ்ந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். அந்த நிலைமையிலே தொடர்ந்து நாம் இன்றைக்கு வேத வசனத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். எபிரேயர் நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி பாகங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தேங்க்யூ. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தேவன் இன்றைக்கு எழுதி கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகுதி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன். இது 5ஆம் அதிகாரத்திலே இணைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி என்று சொல்லியிருந்தேன். ஆனால் வேதத்தை அத்தியாயங்களாக வசனங்களாக பிரித்தவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு இந்த 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரையுள்ள வசனங்களை 4ஆம் அதிகாரத்திலேயே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். ஆகவே அந்த நிலைமையில நாம் அதை சிந்தித்தோம். ஒருவேளை அதற்கு காரணம் உண்டு என்று நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம் என்று கேட்டால், நாம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஒரு கணக்கொப்புவிக்கிற நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தோம். ஆனால் நியாயாசனத்தை சொல்லிவிட்டு எழுத்தாளன் அப்படியே விட்டுவிடவில்லை. அதற்கு பதிலாக ஒரு கிருபாசனத்தை குறித்து சொல்லி அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். நாம் கிருபாசனத்தண்டையிலே போக வேண்டும் என்று சொல்லுகிறார். தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லுகிறதை நான் வாசித்தோம்.
அதை வைத்துக் கொண்டுதான் கடந்த வாரத்திலும் நாம் சிந்தித்தோம். நியாயாசனம் நமக்கு உண்டு, சரிதான். ஆனால் நியாயாசனத்திற்கு முன் நிற்பதற்கு முன்னதாக தேவ கிருபாசனத்திற்கு நாம் போக வேண்டும். கிருபாசனத்திலே கிருபாசனபதியாக கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவரிடத்திலே சென்றால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை கிருபாசனத்தின் பாடங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அந்த இடத்தில் வாசிக்கும் பொழுது இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நாம் அடையவும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே தேவ கிருபையும் இரக்கமும் நமக்கு இன்றியமையாதது. கிருபை இல்லாமல் நாம் நிலை நிற்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. இந்த பகர்வேளையிலே கூட நாம் உயிர் வாழ்ந்தது எப்படி என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நாம் உயிர் வாழ்கிறோம், அது சரிதான். ஆனால் இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் தேவன் நம்மை ஜீவனுள்ள தேசத்திலே இந்த சுவாசமுள்ள நிலைமையில வைத்திருப்பதின் காரணம் என்ன? அவர் நம்மேல் வைத்த இரக்கமும் கிருபையும் மட்டுமே. ஆனால் இந்த இரக்கமும் கிருபையும் நாம் பெற வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதற்குள்ள சாத்தியக்கூறுகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரக்கத்தையும் கிருபையும் பெற வேண்டும், அது நமக்கு தேவையானது. ஆனால் அது எங்கே கிடைக்கும் என்று தெரியாமல் ஆண்டவர் நம்மை தவிக்க விடல. நமக்கு தேவையான தேவ கிருபை அவருடையங்களுக்கு சொல்லும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை இருந்தால் உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய பலவீனத்தின் நடுவிலே, உன்னுடைய வியாதியின் நடுவிலே, உன்னுடைய இயலாமையின் மத்தியிலே கூட நீ பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அவ்விதமாய் பவுல் சாதித்தார். அந்த பலவீனமான பாண்டம் நமக்கு நன்றாக தெரியும். கண்ணிலே அவருக்கு வியாதி இருக்கிறது, அவருடைய சொற்களிலே சரியான உச்சரிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீன பாண்டமாகிய பவுலடிகள் நிரந்தரம் வியாதியினால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதர். அவரை வைத்துக் கொண்டு ஆண்டவரால் என்ன சாதிக்க முடியும் என்று கேட்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், எந்த பலவீனனும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கப்பட்டவனாய் தேவ இரக்கத்திற்காக கிருபாசனத்திலே ஒன்று அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுமேயானால் அவருடைய பலவீனத்திலே தேவ பலம் பூர்ணமாய் விளங்கும். அதே பவுல் கடைசியாக அந்த சிறைச்சாலை நிருபத்திலே எழுதும் பொழுது கடைசியை சொல்லி முடிக்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். எப்படி சாதித்தது? ஆண்டவர் ஒருமுறை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் மகனே. அப்படியானால் இந்த நாளிலே நாம் உயிர் வாழ்வதற்கு, நாம் ஆண்டவருக்காக உயிர் வாழ்வதற்கு, நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு தேவ கிருபையும் இரக்கமும் தேவைப்படுகிறது அல்லவா? அப்படியானால் நாம் எத்தனை நேரம் தேவ இரக்காசனத்துக்கு முன்னதாக இறைஞ்சும்படியாக அமர்ந்திருந்தோம். அநேக சமயங்களிலே நாம் கிருபை பெறாமல் நாம் பலவீனப்பட்டு நொறுங்கி விழுந்து விட காரணம், இரக்காசனபதியும் இருக்கிறது, இரக்காசனமும் இருக்கிறது, கிருபாசனம் இருக்கிறது. ஆனால் கிருபாசனத்திற்கு போவதற்கு நாம் தயங்குகிறோம். சொல்ல வேண்டும், தயக்கம் அல்ல, பயம் அல்ல, மாறாக நமக்கு அது அனாவசியமாய் தெரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சபை வாழ்க்கையில இந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் இல்லை? பொதுவாக நம்மை குறித்து எல்லாரும் குற்றம் சாட்டுகிற ஒன்று, இந்த பிரதரன் சபையாருக்கு ஆவி இல்லை என்று பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த சபையிலே ஜெப கூட்டங்கள் இல்லை, ஜெப நிலையிலே அவர்கள் இல்லை, ஜெபிக்கும்படியான ஒரு ஆர்வம் தெய்வ மக்களுக்கு இல்லை. இது நம்மை குறித்து சொல்லுகிற குற்றச்சாட்டு. ஆனால் அது உண்மையானது அல்லவா என்று நான் என்னை சோதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே இரக்காசனபதி 24 மணி நேரமும் நமக்காக காத்திருக்கிறார், எல்லா ஆயத்தத்தோடும் காத்திருக்கிறார். அப்படி இருந்தும் ஏன் நாம் இந்த இரக்கம் பெற, ஏற்ற வேளை சகாயம் பெறுவதற்கான கிருபையை பெற தேவ சமூகத்திற்கு போகக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அடிக்கடி காலை எழுந்ததும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பாட்டிலெல்லாம் பாடுகிறோம். அந்த ஞான படிவாசலிலே அமர்ந்திருந்து தேவ இரக்கத்திற்காக, தேவ கிருபைக்காக நாம் காத்திருப்போம். நம்மை பலப்படுத்துகிற தேவ கிருபையை தருவதற்கு தேவன் கிருபாசனபதியாய் அமர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த நிலைமையிலே
எப்பொழுதும் இந்த எண்ணம் வரட்டும். நான் பலவீனப்படும் பொழுது, சோர்வுற்று போகும் பொழுது, இனி ஒரு எட்டு கூட வைக்க முடியாத நிலைமை வரும் பொழுது நாம் கிருபாசனத்தை அணுகுவோம். இந்த கிருபாசனத்தை குறித்து நாம் தொடர்ந்து சில காரியங்கள் படிக்க போகிறோம். முன்னுரையாக நான் இதை சொன்னேன். ஆகவே கிருபாசனபதி இருக்க இரக்கம் பெறுவதற்கான வாசலும் வழியும் ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்க, ஏன் அந்த வாசல் வழி அந்த வழியாய் சென்று வாசலை திறந்து உள்ளே சென்று இரக்காசனத்திலே நாம் அமர்ந்திருக்க கூடாது? பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியும் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது? ஆண்டவரோடு உள்ள உங்களுடைய தொடர்பிலே ஜெபம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒன்று, ஜெபம் என்று சொன்னால் டிபெண்டன்ஸ் என்ற அர்த்தம். இஸ் டிபெண்டன்ஸ் ஆன் காட். இஃப் யூ ஆர் a praying man, you are a God dependent person. இரண்டாவதாக, நீங்கள் ஜெபிக்கிற மாந்தன் என்று சொன்னால் you have a relationship with God. தேவனோடு உங்களுக்கு தொடர்புண்டு, ஐக்கியம் உண்டு என்ற அர்த்தம். மூன்றாவது, நீங்கள் அந்த ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்கும் பொழுது நீங்கள் உலகத்தினின்று வேறுபட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே you are in the presence of God, enjoying the presence and fellowship of God. அப்ப தேவ கிருபாசனத்திற்கு இந்த நாளில் நாம் கடந்து போவதற்கு தேவன் நம்மை ஏவுகிறார். இந்த வார்த்தை அதைத்தான் சொல்லி தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவுள். இப்பொழுது நாம் இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். 14ஆம் வசனத்தினின்று நான் சொன்னேன் 16வது வசனம் வரைக்கும் அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணுமா என்று கேட்டால் தலைப்பு கொடுக்க முடியும். அதாவது this portion 14 to 16 is an introduction to the high priestly ministry of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகா பிரதான ஆசாரிய ஊழியத்தை குறித்து சொல்ல போகிற ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த பகுதியை வாசிக்கலாம். ஆகவே இந்த இடத்தில் இனிமேல் பவுல் சொல்ல போகிற கிறிஸ்துவனும் மகா பிரதான ஆசாரியனுடைய தன்மைகள், அவருடைய மேன்மைகள் சொல்வதற்கு முன்னதாக இது ஒரு முகவுரையாக அவர் சொல்லுகிறார். அதுதான் இந்த 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். 3 வசனங்கள், 14, 15, 16 ஆகிய 3 வசனங்கள். இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல முக்கியமாக அவர் சொல்லுகிற விஷயம் என்ன என்று பார்த்தால், கிருபாசனத்திற்கு போக சொல்லுகிறார். ஆனால் ஏன் கிருபாசனத்திற்கு போகும்படியாக நம்மை அவர் பணிக்கிறார்? அவர் நம்மை ஏன் தூண்டுகிறார்? இதுதான் அதற்கு காரணம் சொல்வதற்காகத்தான் கிருபாசனம் உங்களுக்கு ஆயத்தனில் இருக்கிறது. அங்கே ஒரு கிருபாசனபதியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே அதற்கான பாதை ஆயத்தம் செய்யப்பட்டது, வாசலும் திறந்திருக்கிறது. ஆகவே நீங்க போங்க என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே முக்கியமாக சொல்லப்படுகிற காரணம், இந்த கிருபாச போவதற்கான முக்கிய காரணம், அங்கே அமர்ந்து இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அதுதான் இங்கே சொல்ல போகுது. ஏன் நாம் கிருபாசனத்திற்கு போகணும் என்று கேட்டால், கிருபாசனத்தின் மேன்மை அல்ல, கிருபாசனத்தை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிருபாசனபதி யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவருக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் நமக்கு முன்னோடினவர். அது மட்டுமல்ல, நமக்காக இன்று வானத்தின் வழியாக பரலோகத்தில் பிரவேசித்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அப்போ பிரதான ஆசாரியர் என்ற ஒருவருடைய மேன்மையினாலே இந்த கிருபாசனம் மேன்மையடைகிறது. அந்த கிருபாசனத்திலே வேறொருவர் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக கிருபாசனத்திலே நமக்கு எந்த பங்கும் பாகமும் இல்லாதிருக்கும். ஆனால் இன்று அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிருபாசனபதி, அந்த இரக்காசனபதி, அவர் யார் என்று கேட்டார், உங்களுக்காக 2ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சம் இரத்தமும் உடையவராகி நமக்காக மரணத்தை உத்தரித்தார். இவர்தான் இப்பொழுது நமக்காக பரிந்து பேசும்படியாக கிருபாசனபதியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆகவே பிள்ளைகளே உங்களை மகிமையில் சேர்க்கும்படியாக தன்னுடைய ஜீவரத்தத்தை சிந்தி உங்களுக்காக மரித்த அதே இயேசுவானவர் தான்
இப்பொழுது வானத்தின் வழியாய் பிரவேசித்து பரலோக கிருபாசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாய் வரலாம் என்று சொல்கிற ஒரு வசனமாய் இதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் இதனுடைய ஒவ்வொரு உன்னிப்பான சில வசனங்களை கவனிக்க போகிறோம். இந்த கிருபாசனபதி அல்லது இந்த பிரதான ஆசாரி, நான் சொன்ன ஏற்கனவே இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஆசாரிய ஊழியத்திற்கான ஒரு முகவரை வாசல், ஒரு வாசல் என்றே வைத்துக் கொள்ளலாம். இது வழியாக நாம் அந்த ஆசாரி ஊழியத்திற்குள்ளாக கடந்து போக போகிறோம், அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய மகா பிரதான ஆசாரிய ஆளுமையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே அவருடைய மேன்மை சொல்ல போகிறோம், அவருடைய கிரியைகளின் மேன்மை சொல்ல போகிறோம். அதனால் இதில் முன்னுரையாயிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன், இயேசுவான பிரதான ஆசாரியன் என்று இங்கே அவர் துவங்கவில்லை. அதாவது 4:14 நின்றுதான் அவர் இயேசு கிறிஸ்து ஆசாரியன் சொல்லுகிறார் என்று நினைக்க கூடாது. இதற்கு முன்னமே சொல்லி இருக்கிறார், அங்கே துவங்கிவிட்டார். ஆனால் இங்குதான் விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை குறித்து விரிவாக சொல்ல போகிறார். ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரா இந்த இயேசு கிறிஸ்து ஆசாரியன் என்று? வாசிக்கலாமே 2:17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. எப்படி பிரதான ஆசாரியராயிருந்து, அடுத்தது அதனுடைய 3:1 கூட வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஏற்கனவே 2-3 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் என்பதை அவர் சொல்லி வைத்தார். ஆனால் அதற்கு விளக்கமோ அதனுடைய விரிவாக்கமோ காரணங்களோ ஒன்று சொல்லல. ஆகவே அங்கே துவங்கி வைத்தார். ஆனால் இப்பொழுது இந்த பகுதி நின்று கிறிஸ்துவனுடைய ஆசாரிய ஊழியத்தினுடைய மிக விளக்கமான ஒரு உரையை அவர் நிகழ்த்த போகிறார். ஆகவே நாம் உன்னிப்பாய் இந்த வசனங்களை வாசிக்கணும். அவரை, இந்த மகா பிரதான ஆசாரியரை உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். அவரால் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகளை இவர் பட்டியலிட்டு கொண்டு வருகிறதை பின்னால் பார்க்க முடியும். ஆகவே இப்பொழுது முதல் பட்டியலில் இந்த 4ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறார்? அவர் பிரதான ஆசாரியர் தான், ஆனால் அவர் கிருபாசனத்திலே இருக்கிறார் என்று சொல்கிற அந்த முதல் பிரயோகத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாய் சிந்திப்போம். பாருங்கள், 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனவர். முதலாவது இந்த பிரதான ஆசாரியனுடைய விளக்கம் சொல்லும் பொழுது அவரை குறித்துள்ள முதலாவது குறிப்பு யார், என்ன என்று கேட்டால், இந்த ஆசாரியன், இந்த பிரதான ஆசாரியன் வானங்களின் வழியாய் போனவர் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அதனுடைய இரண்டாவதாக நான் வாசிக்கிற 15ஆம் வசனம், அங்கு நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். நம்மை போல சோதிக்கப்பட்டு, இந்த சோதிக்கப்பட்டு என்று சொல்கிற வார்த்தை, அந்த சோதிக்கப்பட்டு என்று சொல்வதற்கு முன்னதாகவே ஒரு வசனம் இதற்கு முன் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள், 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே என்று சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் என்று நான் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் வானங்களின் வழியாய் புறப்பட்டு போனார். ஆனால் அதற்கு முன் உலகத்தில் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அப்படியானால் இரண்டாவது அவரை குறித்து என்ன சொல்ல முடியும்? பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர் என்று எழுதி கொள்ளலாம். மூன்றாவது அதே கடைசிக்கு வரும் பொழுது 15 பார்க்கும் பொழுது, எல்லாவித நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் வாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். மூன்றாவதாக இந்த பிரதான ஆசாரியன் யாராயிருக்கிறார்? நம்மேல் பரிதாபப்படுகிறவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக பாவம் இல்லாதவராய் இருக்கு. 4 குறிப்புகளை நான் பா என்ற எழுத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒன்று, பரலோகத்திற்கு போனவர்.
அல்லது வானங்கள் வழியாய் சென்றவர் என்பதற்கு பரலோகம் சென்றவர். இரண்டாவதாக இந்த பிரதான ஆசாரியன் யார் என்று கேட்டால் பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர். மூன்றாவதாக நம்மேல் பரிதபிக்க கூடியவர். அது நாம் எங்கே வாசித்தோம்? அதே 2ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் பொழுது சோதிக்கப்பட்டு அதாவது ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்மிடத்தில் இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல. அது 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை என்று சொன்னால் பரிதபிக்கிறவர் என்று நான் அதுக்கு வைத்திருக்கிறேன். நான்காவதாக பாவம் இல்லாதவர். இந்த 4 காரியங்களை இந்த பகுதியின் என்று நாம் கற்றுக்கொள்வோம். ஒன்று, நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து அவர் வானங்களின் வழியாய் பரலோகம் சென்றவர். இரண்டாவதாக அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டு சென்றவர். மூன்றாவதாக இன்று நமக்காக பரிதபிக்க கூடியவராய் இருக்கிறவர். நான்காவதாக பாவம் இல்லாதவராயிருக்கிறார். ஆங்கிலத்திலே நாம் அதற்கு சொல்ல வேண்டுமானால் the one who has reached heaven, பரலோகத்தில் எட்டினவர். இரண்டாவதாக நமக்காக பாடுபட்டவர் என்று சொன்னால் the one who has suffered for us, நமக்காக பாடுபட்டவர். மூன்றாவதாக நம்மேல் compassionate, he is a merciful and compassionate. நான்காவதாக the one who is without sin, பாவம் இல்லாதவர். இப்ப இந்த 4 காரியங்களை மட்டும் கொஞ்சம் நாம தியானிக்க விரும்புகிறேன். காரணம், இது முக்கியமான ஒரு பகுதியாயிருப்பதனாலே நாம் கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த புத்தகத்திலே குறிப்பாக எபிரேய நிருபத்திலே பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்று அவர் எடுத்து வந்து அதை விளக்குகிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த பிரதான ஆசாரியன் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனார் என்று சொல்லும் பொழுது அது சும்மா ஒரு ஏதோ ஒரு பரலோகத்துக்கு போயிட்டார் என்ற அர்த்தத்திலே சொல்லவில்லை. இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுதே இந்த எழுத்தாளை மனதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய லேவியராகம முறைமைகளை நினைத்துதான் சொல்லுகிறார். ஆகவே அது முக்கியமாக ஒரு வார்த்தை, வானத்திற்கு போனார், பரலோகத்திற்கு போனார். அப்படியானால் நம்முடைய பிரதான ஆசாரியர் அவர் சிலுவையிலே அந்த கிருபாதார பலியாக மாண்டு அவர் இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு போகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை அல்லது இவ்விதமான ஒரு கிரியை எப்பொழுது நடந்தது, எப்பொழுது நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் பரிச்சிதமான ஒரு வேதபாகம். அந்த 16ஆம் அதிகாரத்தில் தான் the great day of atonement என்று சொல்லுகிற அந்த பண்டிகையினுடைய விளக்க உரை. அது பிற்காலத்திலே அது பண்டிகையாக ஆச்சரிக்கப்பட்டது. ஆனால் அந்த முதல் முறையாக இந்த விளக்கம் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? மோசேக்கு சொல்லப்படுகிறது. எப்பொழுது சொல்லப்பட்டது என்று கேட்டால், ஆரோனுடைய முதல் 2 குமாரர்களும் தேவ சமூகத்திலே அந்நிய அக்கினியை செலுத்தினதினாலே அவர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவ்விதமாய் கொல்லப்பட்ட பின்னதாக தேவ சமூகத்திலே ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானால் அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 16:3 மட்டும் முதலாவது வாசிக்கலாம். லேவியராகமம் 16:3. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுது வாசிக்க கேட்டது, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது. இது எப்பொழுது? பிரதான ஆசாரியன் எப்பொழுது பிரவேசிக்க வேண்டும்? அந்த வசனம் நமக்கு அங்கேயே பார்க்க முடியும். பாருங்கள், 16ஆம் அதிகாரத்தின் கடைசி, நான் அந்த வசனத்தை எடுத்து வைக்கிறேன். 16ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம். பதினாறுனுடைய 16 அதுல முதலாவது வாசிக்க வேண்டியது 2ஆம் வசனத்தை வாசிக்கும். 2வது வசனம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். சகல வேளையிலும் வர வேண்டாம். ஏன்? நாம் ஒன்றை வாசிக்கும் பொழுது, ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே
சேர்ந்து மரித்து போன பின்பு. ஆகவே தேவ சமூகத்திலே எப்படியும் போகலாம், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அஜாக்கிரதையாக, அசுத்தமாக, அயோக்கியமாக, அபாத்திரமாக நீ தேவ சமூகத்தில் வந்தால் ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய வினையை அங்கு சித்திரம் தீட்டிவிட்டார். தேவ சமூகத்திலே அப்படி சென்றவர்களை குறித்துள்ள ஒரு சித்திரத்தை சொல்லி வைத்து எச்சரிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பின் தான், அப்படியானால் இனி ஒருபோதும் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க முடியாதே, இனி யார் இந்த இடத்துக்கு போவார், யாரால் முடியும், போய் சாவதற்கா போகிறோம் என்று அச்சத்திலும் வாழ வேண்டாம். தேவ சமூகத்திற்கு போவதற்கு சில நியதிகள், விதிகள் இருக்கிறது. அதை மீறி போகக்கூடாது. ஆனால் போகலாம். எப்படி போக வேண்டும்? அதுதான் இப்பொழுது அவர் சொல்ல ஆரம்பம். எப்பொழுதும் போகக்கூடாது, ஆனால் போகலாம் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தை பற்றி படிங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பண்டிகை, அல்லது பிற்காலத்து பண்டிகையாக மகா பாப பரிகார பண்டிகை, த கிரேட் டே ஆஃப் அட்டோன்மென்ட், அந்த பண்டிகையில எப்பொழுது நடத்த வேண்டும் அது இங்கே சொல்லப்படுகிறது. அது திர்சா என்று சொல்லுகிற ஒரு மாசத்தினுடைய, அதாவது 7ஆம் மாதத்தினுடைய 10ஆம் தேதி என்று சொல்லப்படுகிறது. இனி 34 வசனத்தில் வரும்பொழுது என்ன வாசிக்கிறோம்? இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது என்று சொல் என்றார். அப்போ ஆசாரியனாகிய, பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் அவன் தேவ சமூகத்திலே கட்டாயம் போகணும். தேவசம் போய்த்தான் ஆகணும். ஏதோ அச்ச உணர்வினாலே தயங்கி நிற்கக்கூடாது. ஆனால் போவதற்காக தேவன் வழிமுறைகளை சொல்லுகிறார். நீ கட்டாயம் போகணும், ஆனால் எப்பொழுதும் போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு இடம் அல்ல அது. அப்படி உன் இஷ்டத்துக்கு போகக்கூடிய இடம் அல்ல. அந்த இடத்திற்கு நீ போக வேண்டுமானால் போகலாம், ஆனால் அதற்குள்ள வழிமுறைகளை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அதை சொல்லி கொடுத்து விட்டு என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதும் வேண்டாம், ஆனால் இந்த திர்சா மாதம் என்று சொல்லுகிற 7ஆம் மாதத்தினுடைய 10ஆம் தேதியிலே அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ளே போகலாம். இதுதான் அந்த நியதியாக சொல்லப்படும். அப்படியானால் இந்த பிரதான ஆசாரியன் உள்ளே போவதற்கு, அதாவது ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதம், எப்பொழுது பிரவேசிக்க வேண்டும் என்று கேட்டால், பிரதான ஆசாரியன் அந்த குறிப்பிட்ட நாளிலே தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களின் பாவத்திற்காகவும் பாவ பரிகார பலிகளை ஏறெடுத்து அதன் இரத்தத்தை கையில எடுத்துக்கொண்டு உள்ளே போகிற காட்சி பார்க்கும். அப்போ தேவ சமூகத்திற்கு போவதற்கு முன்னதாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறார். அப்போ அந்த பலியை சார்ந்துதான் உன்னுடைய உயிர் அல்லது உன்னுடைய பாதுகாப்பு அங்கே இருக்கிறது என்று ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்தில் பிரவேசிக்க வேண்டிய விதம், இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துடைய எப்படிலாம் என்று கேட்டால், கல்வாரி சிலுவை என்னும் அந்த பலிபீடத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன்னுடைய பாவத்திற்கும் மற்றவருடைய பாவத்திற்குமாய் பலி செலுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர்கள் பின்னால் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பலியிட்டார். பிரதான ஆசாரியனாக அவர் பலியிட்டு, அவர் தன்னையே பலியிட்டு தன்னுடைய திரு ரத்தத்தை கையில எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டு முறையின்படி பாவ பரிகாரம் உருவாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? அங்கே இரத்தத்தோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கணும். பிரவேசித்தால்தான் பாவ மன்னிப்பும் மீட்பு நமக்கு கிடைக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் அதே போல என்ன செய்கிறார்? பலிபீடத்திலே பலியிட்ட பின்னதாக அந்த இரத்தத்தோடு கூட அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க போகிறார். அதுதான் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போனவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர். எப்படி பிரதான ஆசாரியன் பலியிட்ட பின்னதாக அந்த மகா பிரதான
ஸ்தலத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவன் கடந்து போகிற அந்த பயணம் இருக்கிறதே, அந்த பயணத்தை தான் இங்கு எழுத்தாளன் சொல்கிறார், வானங்களின் வழியாய் பயணித்து போனவர். ஆரோனாகிய அல்லது பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் அவுட்டர் கோர்ட், வெளிப்பிரகாரத்திலே அவன் அந்த பலியிடுகிறார். அதற்கு அப்புறமாக ஒரு கூடாரம், முன் கூடாரம். அந்த கூடாரம் அது வானத்தை போல இருக்கிறது, வானம் என்று சொல்லலாம். அந்த வான் வழியாக, அந்த முதற் கூடாரத்தின் வழியாக உள்ளே பிரவேசித்து என்ன செய்கிறார்? மகா பரிசலத்திற்குள் ரீச் ஆகிறது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? அவர் பூமிக்குரிய கூடாரமாகிய ஆசரிப்பு கூடாரத்தின் கூடார வழியாய் பிரவேசியாமல் பரலோக கூடாரம் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்து ஆலயத்திற்குள்ளாக அவர் வானங்களின் வழியாய் பிரவேசித்தார் என்பது அது புலனாகும். அப்போ இவ்விதமாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திற்கு போனார் என்று சொல்கிறார். இந்த 16ஆம் அதிகாரத்தில் இது நம்மோடு சம்பந்தப்பட்டது அல்லவென்றாலும் கூட, ஒரு ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை, பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு எவ்வளவு ஆயத்தங்கள் தேவைப்படுகிறது. நான் அதை படிச்சு பார்த்தேன். பாருங்கள், அதனுடைய 3ஆம் வசனத்திலே தான் ஆரம்பிக்கிறது, எப்படி போக வேண்டும். 4ஆம் வசனத்திலே பார்த்தால், படியுங்கள் கொஞ்சம். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு. அப்போ பலி செலுத்துவதற்காக அவன் ஆயத்தப்படும் பொழுதே, பலி செலுத்துவது ஆயத்தப்படும் பொழுதே அவனுடைய வஸ்திரத்தை குறித்து சொல்ல, எந்த வஸ்திரம் தரித்து அவன் உள்ளே வர வேண்டும், எந்த வஸ்திரத்தை அணிந்து பலி செலுத்தினானோ அதே வஸ்திரம் அணிந்து கொண்டுள்ளே போகணும். அது எத்தகைய வஸ்திரம் என்று இங்கே விசேஷமாய் சொல்லப்படுகிறது. பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. அவனுடைய தலைப்பாகை முதற்கொண்டுள்ள விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனா எல்லாமே எதனால் செய்யப்பட்டிருக்கிறது? லினன் கிளாத்தினால செய்யப்பட்டிருக்கு. அது எதை காட்டுகிறது? லினன். பொதுவாக ஆசாரியனுடைய பரிசுத்த வஸ்திரம் லினன் அல்ல. அது லினனும் உண்டு, ஆனால் அது விலையேறப்பெற்ற ஒரு அங்கி. அதில் எத்தனையோ விலையேறப்பட்ட கற்கள், மணிகள், ரத்தினங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மகா பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்திலே பாவ பரிகாரம் செய்வதற்காக உள்ளே போகும் பொழுது அவன் தன்னுடைய விசேஷித்த வஸ்திராலங்காரங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மிக மலிவான, வெரி ஹம்பிளர் கார்மெண்ட், மிகவும் பணிவான ஆடைகளை அணிந்து கொண்டு அவன் உள்ளே போகிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த ஆடைகள் அணிவது எல்லாமே துக்க வேளையிலே, அல்லது என்று சொன்னால் மனிதனுடைய பாவத்தை குறித்துள்ள அவனுடைய உணர்ச்சி அவனை தாக்கி அவன் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அழுவதற்கு அடையாளமாக அந்த வஸ்திரத்தை ஆசாரியன் அணிந்து கொண்டு போகிறார். ஆசாரியன் அணியும் பொழுது அதன் அர்த்தம், ஜனங்கள் எல்லாரும் தன்னுடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி தேவ சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்தவர்களாக, நாங்கள் உம்மிடத்திலே கடந்து வருகிறோம், எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக நாங்கள் வருவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் இந்த வஸ்திரத்தை அணிவது, ஆசாரியன் அணிவது அதன் அடையாளம். அப்போ முதலாவது அவன் அணிந்து வருகிற அவனுடைய பரிசுத்த வஸ்திரம் என்று அதற்கு சொல்லலாம். அது ஒரு பரிசுத்தமான வஸ்திரம். அதே வசனத்திலே இந்த வஸ்திரத்தை அவன் அணிவதற்கு முன்னதாக 4ஆம் வசனத்தின் கடைசியிலே அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று வாசிக்கிறோம். அதற்கு பின்தான் அவன் வஸ்திரங்களை அணிகிறான். அப்படியானால் பரிசுத்தம் தேவை, 2 சுத்தமும் தேவை, அகத்தூய்மையும் தேவை, புற தூய்மையும் தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே மட்டும்தான் இப்படி இருக்கு, புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒண்ணும் இல்லை. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது எந்த வஸ்திரத்தையும் அணிந்து கொண்டு வரலாம், உள்ளேதான் முக்கியம், வெளியே புறம்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டோம். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அகத்தூய்மை மட்டுமல்ல, புறமையும் தூய்மை இருக்கணும். சரியாக காலை எழுந்து தேவ வருவதற்கு முன்னாடி குளிக்கணும்னு அர்த்தம். என்று சொன்னால் சுத்தமாக சரீர
பரிசுத்தமாக ஜலஸ்நானம் செய்யணும். அங்க ஜலஸ்நானம் என்று இந்த அதிகாரத்தில் பலமுறை சொல்லப்பட்டிருக்கு. ஜலஸ்நானம் தேவை. அது மட்டுமல்ல, தகுதியான வஸ்திரம். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஃபேஷன் பரேடுக்கு போவது போல ஒருபோதும் வரக்கூடாது. ஆலயத்திற்கு வருகிற தெய்வ மக்கள் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஏதோ மாலுக்கு போகிறது போலவும் எக்ஸிபிஷனுக்கு போவது போலவும் போகக்கூடாது. நம்முடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துவதற்கான இடம் அது அல்ல. நம்முடைய ஆஸ்திகளை வெளிப்படுத்துவதற்கான இடம் அது அல்ல. நம்முடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கான இடம் ஆராதனை கூடம் அல்ல. நம்முடைய வஸ்திரம் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படத்தக்கதாக அது மிகவும் மிகவும் தகுதியானதா இருக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் ஒருபோல வெண் வஸ்திரம் அணிந்து வர வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. ஆனால் எல்லாம் தேவ சமூகம் வரும் பொழுது தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஒரு மாடஸ்ட் ட்ரெஸ்ஸிங் கோட் தேவ பிள்ளைகளை நமக்கு இருக்கணும். ஒரு காலத்திலே நாங்கள் தான் சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது தேவாலயத்து போகிறவர்களை பார்த்தால் அப்படி தெரியும், இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போக போகிறார்கள், ஆராதனைக்கு போகிறார்கள் என்பதை அவருடைய வஸ்திரத்தை பார்த்தால் தெரியும். குறிப்பாக மருகும் அதை போல மற்ற விதமான எந்த கோடுகளும் உள்ள வஸ்திரம் அணிய மாட்டார்கள். அதையெல்லாம் நான் இன்றைக்கு கடைபிடிப்பதற்காக நான் சொல்லல. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது மற்ற இடங்களுக்கு போவதற்கு நாம் என்னென்ன வஸ்திரங்கள் கல்யாணங்களுக்கு போறோம் அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு தகுதியான வஸ்திரத்தை நாம் அணிந்தால் நலமாயிருக்கும். அப்போ ஆராதனை இந்த இடத்துல மகாபிரதான ஆசாரியன் அவனுக்கு மகிமையான ஆடைகள் இல்லாமல் இல்லை. ஒருவர் சொல்லும் பொழுது எத்தனையோ 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வஸ்திரம் தான் ஆசாரியனுக்கு, அதுவும் பிரதான ஆசாரி. காரணம், ரத்தின கற்கள் தங்கமயமானது, இதெல்லாம் அதில் இருக்கிறதுனால சொல்லுகிறார்கள். ஒருவேளை அப்படி இருக்கலாம். இன்றைய நடைமுறை அந்த கரண்ட் கேஷ் வேல்யூவை வைத்துக் கொண்டு சொல்லலாம் அது விலையேறின வஸ்திரம். ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் பாவ பரிகாரத்திற்காக வரும் பொழுதும் தேவ சமூகத்திலே அனுதாபத்தின் கண்ணீரோடும் அதை போல தகுதியான ஆடைகளோடும் இவர்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் பணிக்கிறார். இரண்டாவதாக அங்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், 12ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்தாலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து என்று வாசிக்கிறோம். அங்கே தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். நான் இதை உங்களுக்கு புரிவதற்கு வசதியாக எளிதான சொற்களை பயன்படுத்துகிறேன். முதலாவதாக நம்முடைய உள்ளான பரிசுத்தம், இரண்டாவதாக வெளிப்புறமான சுத்தம், மூன்றாவதாக சுகந்தம். இந்த இடத்துல சுகந்தம் எதற்காக? தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது நாம் ஒருபோதும் துர்க்கந்தம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. தேவ சமூகத்திலே சுகந்த வாசனையோடு கடந்து போக வேண்டும் என்ற அர்த்தம். இது நமக்கு நன்றாக ஞாபகப்படுத்துகிறது. நாம் கொண்டு போகிற கர்த்தருக்கு ஏற்புடைய காணிக்கைகளை அது காட்டுகிறது. அது தேவ சமூகத்திலே நற்குணமாக நற்மணமாக பரிமள தைலத்தை போன்ற வாசனை வீசுகிற அநேக காணிக்கைகளை தேவசமூகம் கொண்டு போக வேண்டும். இந்த இடத்திலே பாவ பரிகாரத்திற்காக போகிற அந்த ஆசாரியன் அவன் தன்னுடைய கரங்களிலே இந்த நெருப்போட்டை எடுத்துக்கொண்டு அதிலே தூப வர்க்கத்தை போட வேண்டும். அங்கு தேவ சமூகத்திற்கு கிட்டும் பொழுதுதான் அதை போடணும். அங்கதான் வெளியெல்லாம் அது போட்டுட்டு போகக்கூடாது. நெருப்பு தழலை கொண்டு போகணும். அங்க போய் தான் தூப வர்க்கத்தை அது மேல் போடணும். கிருபாசனத்திற்கு பக்கத்துல வரும்பொழுது அவிதமாய் அந்த இடத்துல வரும் பொழுது போட்டு சுகந்தத்தோடு அவன் தேவ சமூகத்துக்கு பிரவேசிக்கிறான். நான்காவதாக என்ன வாசிக்கிறோம்? 14, பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் என்று வாசிக்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? நான் 4 குறிப்புகளை சொன்னேன். 1 பரிசுத்தத்தோடு, 2 சரீர சுத்தத்தோடு, 3 சுகந்தத்தோடு, 4 இரத்தத்தோடு. எந்த இரத்தம்? காளையின் இரத்தத்தோடு, அதை போல அந்த வெள்ளாட்டுக்களான் இரத்தத்தோடு உள்ளே பிரவேசிக்க. அப்போ இப்படி பிரவேசிக்கிறதா நியதி.
இப்படி பிரவேசித்தால்தான் அவன் சாகாதபடிக்கு வெளியே வர முடியும் என்று சொல்லப்படுகிறது. 2 வசனம் நமக்கு நன்றாகுது. 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி, அதே போல 13 தான் சாகாதபடிக்கு. அப்போ தேவ சமூகத்திலே போவது விளையாட்டுத்தனமானது அல்ல. அங்கு சாகக்கூடிய சாத்திய கூறு உண்டு. இட்ஸ் a risky entrance என்று சொல்லலாம். தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது நாம் பாதுகாப்பு கவசங்களோடு போகவில்லை என்றால் தேவ கோபத்திலே நாம் வெந்து அழிந்து விடுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நம்முடைய சிந்தனைக்கு இதை கொண்டு வருகிறேன். நம்முடைய ஆராதனையில இதை நாம் கடைபிடித்தால் நலமானது என்பதற்காக நாம் எப்படி போகிறோம்? இரத்தத்தோடு தான் போகிறோம். இது நம்மை பொறுத்தப்பட்டு. ஆனால் இதை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தோடு ஒப்பிடலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அங்கே இரத்தம் சிந்தினார். அவர் எப்படி மரித்தார் நமக்கு தெரியும். அவருடைய மரணத்தை சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாக வந்தவர் அல்லது தீர்க்கதரிசியாக வந்தவர், தீர்க்கதரிசியாக வந்து அவர் மரிக்கிறார். ஆனால் அவர் மரித்த பின்னதாக அவர் ஆசாரியனாக எழுப்பப்படுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகிவிதமாய் ஆசாரியனை எழுப்பப்பட்டுதான் அவர் அங்கே கடந்து போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தமானது நம்முடைய பாவத்தை பரிகரித்து கழுவ வேண்டுமானால், அல்லது சிலுவையின் பலி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், அல்லது அந்த பலியின் மூலமாக கிடைத்த மீட்பு நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும், கிடைக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவில மரிச்சா மட்டும் போதார். அவர் தீர்க்கதரிசியாய் மரித்தால் மட்டும் போதார். அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிரதான ஆசாரியனாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகணும். அங்க போய் என்ன செய்யணும்? அதே இடத்துல நான் வாசிக்கிறோம். அங்கே கொண்டு போய் தன்னுடைய விரலினால் அந்த பிரதான அந்த ஆர்க்குக்கு மேல, அதாவது சாட்சி பெட்டிக்கு மேல இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் ஓரமாக நின்று அதை தெளிக்கணும் என்று சொல்லுகிறார். ரத்தம் தெளிக்கணும். அப்போ ரத்தம் தெளித்த பின்னதாக, அந்த காரியங்கள் செய்து முடித்த பின்னதாக அவன் வெளியே வரவே, அங்கேயே வாசி வெளியே வருவான், வெளியே வருவான் 2 முறை வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து வானங்களின் வழியாய் புறப்பட்டு போகிறார். எதற்காக போகிறார்? அவர் போன பாதை நமக்கு நன்றாக தெரியும். ஒன்று, இந்த அட்மாஸ்பிரிக் ஹெவன் என்று சொல்லலாம். நாம் இருக்க 200 மைல் தொலைவுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலம், அது ஒரு ஸ்பியர். அதற்கு அப்புறமாக ஸ்டெல்லார் ஹெவன் என்று சொல்லலாம், நட்சத்திர மண்டலம் என்று சொல்லலாம். அதற்கு மேலதான் ஷெக்கேனா ஹெவன் என்று சொன்னால் தேவனுடைய நெருங்கின இம்மீடியட் பிரசன்ஸ், தேவனை தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இடத்தை தான் ஷெக்கேனா என்று சொல்லுகிறோம். அந்த இடம். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிறார், அவுட்டர் கோர்ட் என்று சொல்லுகிற அந்த பாளையத்திலே இருக்கிறார். அங்குதான் சிலுவை வைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் எருசலேமிலே. ஆனால் அவர் கொல்லப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்னதாக என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர் சிந்தின இரத்தத்தினுடைய வல்லமையை அவர் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த தேவ சமூகத்திலே அவர் கொண்டு போய் தெளிக்கணும். அதற்காக என்ன செய்தார்? வானங்களின் வழியாய் எப்பொழுது போனார்? இந்த வானங்களின் வழியாய் இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி போனாரே, எப்பொழுது போனார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அதற்கு ஆதாரமாய் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நாம் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17, 19, 27. யோவான் 20, 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். போதும். மக்தலேனா மரியாள் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி வருகிறாள். அவள் தேடி வந்தது உயிருள்ள ஆண்டவரே அல்ல, அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட சரீரத்தை தேடி வருகிறார். அவ்விதமாய் தேடி வந்து கல்லறையிலே உற்று பார்த்த பொழுதுதான் அங்கே அவர் இல்லை என்று அவள் புரிந்து கொண்டார். அதை அங்கே இருக்க தேவன் சொல்ல அவள் போய் அதை அந்த இடத்திலிருந்து இல்லை என்று கண்ட உடனேயே
சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். ஆனால் அறிவித்து விட்டு அங்கே அமரவில்லை, மறுபடியும் அந்த கல்லறைக்கு வந்ததாக யோவான் 20 வாசிக்கிறோம். அங்கே அவள் நின்று கொண்டே இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள், அவள் துக்கத்தோடு இருக்கிறாள். அந்த நேரத்துல அது இயேசுவானவர் அவளை சந்தித்து கூப்பிடுகிறார். அது ஒரு தோட்டக்காரன் போல இருக்கு என்று சொல்லி அதற்கு அலட்சியமான பதிலை சொல்லு, அல்லது என்னுடைய ஆண்டவரை எங்க கொண்டு வச்சாங்க, நீங்க கவனிக்கலையா, சரீரம் காணுமே என்று சொல்லி அவள் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் மரியாளே என்று அவர் வழக்கமாய் கூப்பிடுகிற அவருடைய இன்பமான அந்த குரலிலே அவளை அழைத்தார். அப்பொழுது அவள் குரல் புரிந்து கொண்டது, இது என்னுடைய பிரியமானவருடைய, என்னுடைய நேசருடைய, என்னுடைய ஆண்டவருடைய குரல் என்று அறிந்து கொண்டு உடனே திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்ல, ரபூனி என்று சொல்ல மை ரபி, என்னுடைய, மை லார்ட் என்று அர்த்தம். அவள் திரும்பி அப்பொழுது என்ன செய்வாள் நமக்கு நன்றாக தெரியும். முதலாக ஒருவரை சந்திக்கும் பொழுது, அதுவும் பிரியமானவரை சந்திக்கும் பொழுது அவரை தொடுவதற்காக முயற்சிப்போம். அவள் அதை போல தொடப்போகிறாள். ஆண்டவருடைய காலில் விழுந்து நமஸ்கரிப்பதற்கோ அல்லது அவருடைய கரங்களை பிடிப்பதற்கோ, ஏதோ அவரை தொடுவதற்காக அவள் முயற்சிக்கு நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், மகதலேனா மரியாளே, நீ என்னை தொடாதே, நீ என்னை தொடாதே என்று சொன்னால் என்னை இனிமேல் அவர் தொடவே முடியாதா என்று யோசித்திருக்கலாம். ஆனால் அதற்கு காரணம் சொல்லுகிறார், நீ இப்பொழுது என்னை தொடாதே. என்ன காரணம்? நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு போகவில்லை. உயிர்த்தெழுந்த வைகரையில காலை பொழுதுல தன்னை சந்திக்க வந்த மரியாளுக்கு சொல்லுகிறார், என்னை தொடார். சிலதற்கு வேறு காரணங்கள் சொல்வார்கள். அவள் ஒரு பெண்ணா இருந்ததினாலே, ஒருவேளை தீட்டா இருந்ததினாலே அப்படி சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் வேதத்திற்கு முரணானது, புறம்பான கூற்றுகள். அப்படி அல்ல. அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்தில் போகணும், இன்னும் போல, நான் ஐ எம் ஆன் த ஜர்னி, நான் வானங்களின் வழியாய் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்னுடைய இரத்தத்தை நான் காணிக்கையாக்கும்படியாக அந்த கிருபாசனத்திலே சென்று இரத்தத்தை தெளிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். பிரதான ஆசாரியனாய் நான் போக வேண்டும், ஆனால் நான் இன்னும் போகல. அப்போ தொடாது என்று சொன்னார். அடுத்தது என்ன வாசித்தோம்? அதனுடைய 19 என்ன வாசிக்கிறோம்? 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்கள், போகவில்லை, இப்பொழுது புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அடுத்த வாரத்தின் முதல் நாளிலே மறுபடியும் பூமியிலே இருக்கிறார், அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆனால் இன்னும் 8 நாட்கள் கழித்து பாருங்கள் என்ன வாசிக்கிறோம்? 8 அடுத்து 20 பாருங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். நீ உன் கரங்களை நீட்டி விலாவிலே கையை போடு. அதற்கு 20:17 வாசிக்கும் பொழுது என்ன? தொடாதே, டச் மீ நாட் என்று சொல்லுகிறார். ஆனால் 27 வரும் பொழுது டச் மீ அண்ட் ஃபீல், தொடு என்று சொல்லுகிறார். அப்படியானால் இது என்னத்தை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளை சந்தித்து என்னை தொடாதே என்று சொல்லிவிட்டு அவர் உடனுக்குடனாக வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போய்விட்டார். ஆனால் போய் பிரதான ஆசாரியன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சில நிமிடங்கள், ஒன்றும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அங்கு செலவிட முடியாது. அங்க செல்லணும், சுகந்த வாசனையான அந்த தூப மேகத்தை எழுப்பணும், கிருபாசனம் மேகத்தால் மூடணும். அதற்கு பின்னதாக அந்த இரத்தத்தை அவன் தெளிக்கணும். இரத்தத்தை தெளித்து விட்டால் அங்கு நின்றுகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் தப்பித்தால் போதும் என்று சொல்வது போல பிரதானாசாரியன் சீக்கிரமாய் கிளம்பி வெளியே வருவான். அவனுக்கு அங்கு நிற்க முடியாது, சீக்கிரமாய் வெளியே வரணும். ஏனென்றால் மகா பாவபரிகார நாளிலே தங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக பலியிட்டு காத்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் வெளியே இருக்கு. அவங்களுக்கு போய் என்ன சொல்லணும்? இதோ நாம் செலுத்தின பலியை கர்த்தர் அங்கீகரித்தார், நான் உயிரோட திரும்பி மறுபடியும் வெளியே வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா?
நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார், நமக்கு பாவ பரிகாரத்தை கொடுத்து விட்டார். இல்லையேல் நான் அங்கேயே மரித்திருப்பேன். என்னுடைய பலி உங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அந்த பிரதான ஆசாரியன் அங்கே கொல்லப்படுவார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் புறப்பட்டு சென்றார். தேவ சமூகத்திலே பிரதான ஆசாரியன் முறையிலே பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னுடைய காணிக்கையை தேவ சமூகத்திலே வைத்து அர்ப்பித்து இரத்தத்தை தெளித்து பூரண பாவ நிவர்த்தி உண்டு பண்ணி அங்கீகரிக்கப்பட்டவராய் இப்பொழுது மறுபடியும் பூலோகத்திற்கு வந்து தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். தோமாவை பார்த்து இப்ப தொடலாம். அதே மரியாள் மறுபடியும் சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் மகளே, அன்றைக்கு நான் தொடாதே என்று சொன்னேன், இப்பொழுது நீ தொடலாம் என்று நமஸ்கரிக்கலாம், ஒன்று தப்பு கிடையாது. ஆனால் இதுல ஏன் நான் சொன்னேன் என்று கேட்டால், வானங்களின் வழியாய் போனவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு மேன்மையான ஒரு ஊழியத்திற்கு கர்த்தர் சொந்தக்காரராயிருக்கிறார். இவர் நம்முடைய பிரதான ஆசாரியர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாய் வானங்களின் வழியாய் போனார். நான் ஒரு வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கும். அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று சொன்ன வானங்களின் வழியாய் சென்று திரும்ப பூமிக்கு அவர் வந்ததினாலே அவர் பரலோகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 3:21. அப்போஸ்தலர் 3:21. அப்போஸ்தலர் 3:21. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பேதுரு சொல்லுகிறார். ஆனால் அதனுடைய அர்த்தம் நான் சொல்லுகிற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அவர் பரமேறி, அதாவது 40 நாள் கழித்து பரமேறி போய் இப்பொழுது தேவ சமூகத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே இனிமேல் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட ஏனைய நிகழ்வுகள் எல்லாம் தீர்க்க நிறைவேறி முடியும் பொழுது காலத்தின் கடைசியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வருவார். இப்பொழுது தன்னுடைய ஊழியத்தை முடித்ததனாலே அவர் பிரதான ஆசாரியராய் இப்பொழுது வானலோகத்திற்கு சென்று வீற்றிருக்கிறார். பரலோகம் அவரை கொஞ்ச காலத்திற்கு ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின் மறுபடியும் என்ன செய்வார்? மறுபடியும் பூமிக்கு வருவார், தன்னுடைய ஆட்சியை உலகத்தில் ஸ்தாபிப்பார். இதுதான் பேதுருடைய விளக்கத்திலே பார்க்கும். ஆனால் இதை நான் ஏன் ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவர் அங்கே சென்ற பொழுது பிதாவின் சமூகத்திற்கு சென்ற அந்த முதல் நாளிலே அவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியர். அவர்தான் நமக்காக என்ன செய்ய போகிறார்? கிருபாசனத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேச போகிறார். இது நமக்கு எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கிறது! அந்த வானலோகத்தின் வழியாக கடந்து போனவர். இவ்விதமாய் இன்னொரு வசனத்தை கூட இதோடு சேர்த்து இன்னைக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது வானத்திற்கு அவர் சென்றார், பரலோகம் சென்றார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார், பாஸ் த்ரூ தி ஹெவன் என்று சொல்லுவதனால அதை குறித்துள்ள இன்னொரு பவுல் சொல்லுகிற விளக்கத்தை கூட பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 4, 8 முதல் 10 வரைக்கும். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவாம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். போதும். நாம் வாசித்த வசனம் தெளிவான வசனங்கள் தான். அந்த இடத்துல வாசித்த முக்கியமான அந்த வசனம் என்னவென்று கேட்டால் 10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காக அந்த பலியை செலுத்திவிட்டு இரத்தத்தோடும் அதை போல சுகந்த வாசனையான காணிக்கையோடும் கூட தேவ சமூகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? இன்று தேவ சமூகத்திலே எங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதோ, அதில் இருக்கக்கூடிய கிருபாசனம் இருக்கிறதோ, கிருபாசனத்தின் மேல் கிரூபுகள் இருக்கிறதோ, அதன் நடுவில் எழுந்தருளுகிற சேனையின் கர்த்தர் என்று சொல்லப்பட்ட இடத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஷெக்கேனா மகிமையிலே அவர் நமக்காக எழுந்தருளி இருக்கிறார். அவர் கிருபாசனத்தின் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். அது பரலோகத்திற்கு பரமேறி போய் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவ்விதமாய் அவர் சென்றதினாலே இங்க வாசித்த வசனத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அவர் போய் ஏறி ஏற்றுக்கொள்ளப்பட்டதினாலே தான் நாம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது படியாக
பாருங்கள், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு, ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானலோகத்திற்கு சென்று கிருபாசனபதியாய் அமர்ந்திருந்து நமக்காக பட்சவாதம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே இருந்து கொண்டு நம்மை கட்டி எழுப்பக்கூடிய கிருபையின் வரங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் நம்மை இன்று வளர்த்துகிறார். அவர்தான் நம்மை கட்டி எழுப்புகிறார். அந்த கிருபாசனபதி நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காக இன்று தேவ சமூகத்தில் இருக்கிறார். ஆனால் இது பரலோகத்தில் இருக்கிறதே அநேகர் யோசிக்கலாம். அப்படியானால் இவ்வளவு எப்படி போய் சேர முடியும்? நாம் அங்கே போக முடியுமா? இல்லை, அப்படி அல்ல. பரலோகத்தில் இருக்கிறதனுடைய நிழல் தான் பூமியிலும் இருக்கிறது. அப்படியானால் இங்கு 2 3 பேர்கள் அவருடைய நாமத்திலே கூடி வரச் செய்தால், அவர் கூடி வரச் செய்தால், அவர்கள் கேட்கிற எந்த காரியத்திலும் ஒருமனப்பட்டவர்களாய் கேட்டால் அதை கொடுப்பதற்கு அவர் உங்கள் நடுவில் கிருபாசனவதியாயிருக்கு. நீங்கள் தூரமாய் போய்தான் கிருபாசனத்தை தேட வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். கிருபாசனம் பரலோகத்தில் இருக்கிற பரலோக கிருபாசனம் தான், அது சரிதான். ஆனால் அந்த கிருபாசனம் இன்று பூமியிலே தேவன் வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறார்? யூ கேன் பிரிங் டவுன் த கிரேஸ், த த்ரோன் ஆஃப் கிரேஸ் by the effect or force of prayer. ஜெபத்தின் அந்த வல்லமையினாலே, ஜெபத்தினாலே இந்த கிருபாசனம் பூமிக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் அந்த கிருபாசனத்திற்குள் பிரவேசிக்க முடியும். முதலாவது இன்றைக்கு படிச்ச பாடம், the one who has passed through the heavens to become our high priest. அதனுடைய மேன்மை புரிஞ்சுக்கிட்டோம் நினைக்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் எவ்விதமாய் போவார், எவ்வளவு பயத்தோடு போகணும், எவ்வளவு பரிசுத்தத்தோடு போகணும், எவ்வளவு நிறைவோடு போகணும். அதை போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூரண பலியினாலே, ஒரே பலியினாலே இன்று நமக்காக வானங்கள் வழியாய் புறப்பட்டு சென்ற பொழுது அந்த பிரதான ஆசாரியன் கொல்லப்படவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதினாலே, பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக நமக்கு என்ன செய்யலாம்? இனியுள்ள நாட்கள், உலகத்தில் வாழும் நாட்களிலே இரக்கத்தை பெறுவதற்கும், அதை போல சகாயம் செய்யும் கிருபையை பெறுவதற்கும் தைரியமாய் கிருபாசனத்தின்மைக்கு போகலாம். காரணம், நம்முடைய பிரதான ஆசாரியர் தைரியத்தோடு பிரவேசித்த காரணம், தன் இரத்தத்தோடு போனார். அந்த கிருபாசனத்திற்கு போக வேண்டுமானால் உங்களுக்கு துணிச்சல், தைரியம், கான்பிடன்ஸ் வரணும்னா இரத்தம் கையில் இருக்கணும். அந்த காலத்து பிரதான ஆசாரியன் ஆடுகள் மாடுகளுடைய இரத்தத்தோடு சென்றார். நம்முடைய பிரதான ஆசாரியர் தேவ சமூக தைரியமாய் போனதற்கு காரணம், தானே இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தோடு போனதினாலே தைரியமாய் பிதாவினிடத்திலே போய் சேர்ந்தார். பிரதான ஆசாரியன் கடைபிடிக்க வேண்டிய சகல முறைமைகளையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கடைபிடித்து பூரண கீழ்ப்படிதலோடு கூட அந்த பலியை முடித்து விட்டு அவர் தேவ சமூகத்திற்கு தைரியத்தோடு போவதற்கு காரணம் அவருடைய கீழ்ப்படிதல், அவர் நமக்காக செய்து முடித்த பலி. அதனாலே நாம் என்ன செய்யலாம்? நாமும் தைரியமாய் போகலாம். தைரியமாய் நாம் எப்படி போகிறோம்? தைரியமாய் போவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தத்தால் நமக்கு ஒரு பாதை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இரத்தத்தால் ஒரு பாதை ஆயத்தப்படுத்தப்பட்டு நமக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்க ஏன் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் போகக்கூடாது? கிட்டி சேருவோம். இந்த நாளிலே நாம் தேவனோடு கிட்டி சேர முயற்சிப்போம். நாம் அதை மனதிலே தியானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு அதிக நேரம் தூரமாய் இருக்கிறோம். ஆனா இந்த நாள் அதிகமாய் உம்மிடத்துல வர, உம்மோடு கிட்டி சேர, கிருபாசனபதியை நாங்கள் எப்பொழுதும் பார்க்கவும், அவரிடத்திலே இறைஞ்சவும், கிருபை பெற்றுக் கொள்ளவும் தெய்வமே எங்களுக்கு கிருபை தாரு. ஏன்னா எங்களுக்கு கிருபை மட்டும் வேண்டும், வேறொன்றும் வேண்டாம். தெய்வ கிருபை போதும். ஆனா அந்த கிருபை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்காக ஒரு கிருபாசனபதி கிருபாசனத்தில் அமர்ந்து இருக்கிறார். இரத்தம் சிந்தி அந்த கிருபாசனம் உங்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதன் விலையை புரிந்து கொண்டு, ஜெபத்தினுடைய மகிமையை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் செல்லுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.